அந்த ப்ரெஷர்ல நெறைய தடவ அவர் மென்டலி டயர்ட் ஆயிருக்காரு. நெறைய தடவ ஷூட்டுக்கு நடுவுல பிரேக் எடுத்திருக்காரு 2, 3 தடவ. ஓவர் ஸ்ட்ரெஸ்ட் ஆயி. ஓகே. அந்த ஸ்ட்ரெஸ்னால தான் வருது. ஓவர் ஸ்ட்ரெஸ்ட் ஆயி எனக்கு அது ரொம்ப கஷ்டமா இருக்கும் பார்க்கும்போது. பட் அதுக்கும் மேல கொஞ்சம் கொஞ்சமா சாரோட ஹெல்த் கண்டிஷன்ஸ் வந்து எனக்கு ஷூட் முடிஞ்சதுக்கு அப்புறமா தான் தெரிய ஆரம்பிச்சது இந்த மாரி. அவரு எதுவும் ஷேர் பண்ணல. அதுவரைக்கும் எதுவும் ஷேர் பண்ணல. ஏன்னா அதனால மூவி ஏதாவது ஸ்டாப் ஆயிடுமோ, அதனால ஏதாவது ஒரு எஃபெக்ட் ஆயிடுமோ இந்த ஷூட்டோட அந்த ஸ்ட்ரீக்க அப்படின்றதுக்காக பண்ணலையோன்னு நான் நினைக்கிறேன். ஆஃப்டர் அதான் ஷூட்க்கு அப்புறம் உங்களுக்கு என்ன தெரிய வந்துச்சு? அவருக்கு என்ன மாரி ஹெல்த் இஷ்யூஸ் இருக்கு அப்படின்ற மாரி? சடனா டிசீனஸ் சாருக்கு ஆகும். நாங்க எடிட்டிங் கூட உட்காரும்போது. அண்ட் சாருக்கு அப்பப்போ கண்ணு கொஞ்சம் ரெட் ஆகும். ஸோ இதெல்லாம் நான் கேட்கும்போது இல்லை லைக் எனக்கு ஸ்லீப் இல்லை ப்ராப்பரா, என்னால் தூங்க முடியல, நைட் ஃபுல்லாக யோசிச்சுட்டே இருக்கு அப்படின்னு தான் என்கிட்ட சொல்லுவாரே தவிர அது வந்து இந்த அளவுக்கு இந்த லீட்ல வந்து முடியும், எக்ஸ்ட்ரீமா போய் முடியும் இதனால தான் இந்த பர்டிகுலர் இந்த ஆர்கன் தான் அப்படின்றது அப்போ எங்களுக்கு யாருக்குமே கெஸ் கூட பண்ண முடியல ஆக்சுவலி.